ரெக்கார்டிங் பண்ண பாரு. ஐடியத்துடைய தாளாளர் அன்பு கூட்டனுடைய மாணவ செல்வங்களின் நானும் ஒருத்தன். அன்பு கூடு இந்த வார்த்தைக்கு உண்மையிலேயே அர்த்தம் உள்ளது எங்களுடைய கூடு தான். 76 to 81 படித்தேன். நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அன்பு கூடுன்னு ஆரம்பித்தோம். எல்லாரும் சந்திக்கணுங்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சு சந்தித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாருடைய மனசுலையுமே நிறைய சேவைகள் செய்யணும் அப்படிங்கிற உணர்வு. நாங்கள் விளையாட்ட ஆரம்பித்தோம், ஒன்று சேர்ந்தோம், பேசணும், பாடணும், சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஏன் இந்த சமுதாயத்துக்கு ஏதாச்சும் செய்யக்கூடாதுன்னு நினைச்சதுனால தினசரி ஒரு 30 அல்லது 40 பேருக்கு அனாதைகளா இருப்பவங்களுக்கு, ஏழைகளா இருப்பவங்களுக்கு உணவுகளை வழங்கிட்டே இருக்கோம். தினசரி வழங்குகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 200 நாட்களை தாண்டியாச்சு. இந்த நிலையில தீபாவளி வந்தது. தீபாவளி வந்த போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிறைய வேஷ்டி, சட்டை, சேலைன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்தோம். இப்ப ரம்ஜான் வந்துச்சு. ரம்ஜான் வந்த போதும் பார்த்தோம். அதே மாதிரி எல்லாருக்கும் சேலை, கைலி, சட்டைன்னு அள்ளி கொடுத்தோம். இப்ப தீபாவளி வந்த போது தீபாவளியை கொண்டாடக்கூடிய நண்பர்கள் எல்லாம் இங்க ஜாதி இல்லை, மதம் இல்லை, வேறுபாடு இல்லைன்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து நாங்க தீபாவளியை கொண்டாடணும். அது மாதிரி இன்னைக்கு ரம்ஜானை கொண்டாடிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஜாதி தெரியல, மதம் தெரியல. மதம் மனுஷனுக்கு பிடிக்க கூடாது, யானைக்கு தான் பிடிக்கும்னு சொல்லுவோம். அது மாதிரி மதம் பிடிக்காதவர்களாக நாங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மதத்தை கடந்து மனிதர்களா வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அன்பு கூட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் விருந்தளிக்கின்ற ஒரு விழா. எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். 120 பேர் நாங்க ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துல ஒரு பாதிக்கு மேற்பட்டவங்க வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்துகிட்டு இருக்காங்க. வர்றவங்களெல்லாம் வரவேற்று இன்முகத்தோடு அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை முடிச்ச உடனே நல்ல பிரியாணி, துலுக்கன் தின்னுகட்டான ஒரு பழமொழி இருக்கு. அதனால சாப்பாடுனாவே பிரியாணி தான். அந்த சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அத்தனை பேரும் சாப்பிட்றாங்க. அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு சைவமும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப மதங்களை கடந்து மனங்களால் ஒன்று சேர்ந்த நாங்க கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்வு எங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இன்னும் அது ஒரு பெரிய தோப்புல, தென்னந்தோப்புல கூடியிருக்கோம். இயற்கை காற்று அப்படியே சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்முகத்தோட எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். பழசையெல்லாம் நினைச்சு பார்த்து புதியா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே பேரம் பேத்தி எடுத்துட்டோம். ஆனா நாங்க இப்ப குழந்தையா மாறி விளையாண்டுகிட்டு இருக்கோம். இதுதான் சந்தோஷம். ஆமா, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலேயே வந்ததே என்று நண்பர்கள் எல்லாம் கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு இணைய நிகழ்ச்சி என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.